இன்னைக்கு நாம 2019ல ரிலீஸ் ஆன வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஹிந்தி படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு சைக்கோ கொலைகாரன் ஸ்கூலுக்கு போற ஆண் குழந்தைங்களை மட்டும் கடத்தி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். இதே போல இது வரைக்கும் 6 குழந்தைங்க காணாம போயிட்டாங்க. ஒரு சின்ன பையனுடைய டெட் பாடி மட்டும் கிடைச்சிருக்கு. அத டெட் பாடி அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப சதஞ்சு போயிட்டு அப்படியே கிடைச்சிருக்கு. இந்த கேஸ நம்ம ஹீரோடைய சீஃபும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரு காலங்காத்தால கக்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டு பக்கமா ஒதுங்க. அங்க எதையோ பார்த்து ஷாக் ஆயிட்டு பயந்துட்டு ஓடுறாரு. என்ன விஷயம்னு பார்த்தா ஒரு கொம்பை வந்துட்டு சிலுவை மாதிரி கட்டி அந்த இடத்துல ஒரு சின்ன பையனுடைய பாடியை யாரோ கட்டி தொங்க விட்டு போயிருக்காங்க. இதை பார்த்துதான் அவரு பயந்துட்டு ஓடி இருக்காரு போல. ஓடினவரு போலீஸை கூட்டின்னு வராரு. போலீஸ் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு சொட்ட போலீஸை காமிக்கிறாங்க. இவர் தான் இன்ஸ்பெக்டர் போல. வந்தவரு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அங்க ஒருத்தன் பார்த்துட்டு பயந்து ஓடினா பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு நீ என்ன விஷயம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காலங்காத்தால கக்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும்போது இந்த விஷயத்த பார்த்துட்டு பயந்துட்டு ஓடினேன். நான் வந்துட்டு உங்ககிட்ட தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீ கொலை பண்ணலையான்னு கேட்கும் போது நான் ஏன் சார் கொலை பண்ண போறேன், சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ ஈவினிங் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்றாரு. ஐயா சாமி நான் தான் கொலையே பண்ணலையே, நான் ஏன் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாருனா பாரு முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டு அந்த சிலுவை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை பார்த்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு கிறிஸ்டியன் தான் இந்த பையனை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்படி பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சுடைய ஃபாதர் மட்டும்தான், அவரும் 3 நாளா ஊர்ல காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த போலீஸ் டீம்ல சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. க்ளூ டீம்ல போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவன் சரியான மாங்கா மடியம் போல. சார் ஒரு எவிடன்ஸுக்காக போட்டோ எடுத்துக்கிறேன், நீங்க போயிட்டு டெட் பாடி பக்கமா நில்லுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் போயிட்டு கிரைம் ஸ்பாட்டை நாசம் பண்றாங்க. அங்க நின்று போட்டோஸ்லாம் கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி கல்கத்தால கிரைம் டிபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காராம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய அப்பா ஒரு மினிஸ்டர், அப்பாவுடைய சிபாரிசு மூலியமா இவன் ஈஸியாவே வந்து ஜாயின் பண்ணிட்டான். நம்மள மாதிரி இவன் ஒன்னும் கஷ்டப்பட்டு வந்து ஜாயின் பண்ணல, இந்த வேலை ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கு. பாரு வந்தவனே வேலை பார்த்துட்டு இருக்கான், வேலை பாக்குறானா இல்ல வேலை பாக்குற மாதிரி சீன் போடுறானான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ மும்பரமா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கேஸ் உடைய ஃபைல் ஹீரோக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, எங்க நான் அந்த கேஸ் உடைய ஃபைலை கேட்டனே எங்க அந்த ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ முதல்ல ஏஞ்சி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் போது, என்னப்பா காலையில வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சுட்டு இப்படிலாம் ஆரம்பிக்க கூடாது, பயங்கர பரபரப்பாலாம் இருக்காத, கேஸ் ஃபைல பொறுமையா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அந்த கேஸை நான் சீக்கிரமா முடிச்சே ஆகணும், 15 வருஷமா இந்த கேஸ் அப்படியே கிடப்புலயே கிடக்குது, கொஞ்சம் கேஸ் ஃபைல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கும் போது இதே டைம்ல கமிஷனர் நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய சீஃபையும் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் வராரு. நம்ம ஹீரோடைய சீஃபும் போயிட்டு கமிஷனரை மீட் பண்ணும்போது, உனக்கு இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கிட்ட கேட்கும் போது, என்ன ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பத்திலாம் நான் பெருசா யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் தூங்கி வழிஞ்சுகிட்டு இருக்காரு. கமிஷனருக்கு கொண்டு வந்த காஃபியை இவர் தூக்கி குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் வந்துட்டு ஒரு முண்டத்தை மட்டும் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, ஆக்சுவலா தலை இருந்திருக்காது, ஒரு சின்ன பையனுடைய முண்டை மட்டும் கிடைச்சிருக்கும். அந்த ஊர்ல இது வரைக்கும் 5 சின்ன பசங்க காணாம போயிருக்காங்க. 5ஆவதா காணாம போன அந்த சின்ன பையனுடைய தலை இல்லாத முண்டை மட்டும் கிடைச்சிருக்கு. நீங்க கிளம்பி உடனே அந்த ஊருக்கு போயிட்டு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. எப்படியோ நீங்க சீக்கிரமாவே ரிட்டையர்மெண்ட் ஆக போறீங்க, அதுக்கு முன்னாடியாச்சு இந்த கேஸை முடிக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சார் ஏற்கனவே இந்த ஊர்ல எக்கச்சக்கமான கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அதையெல்லாம் விட்டு போனோமா, அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேய் வந்து யாரையோ கொலை பண்ணிச்சு அப்படின்ற கேஸை இந்த பையன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான், இவனையும் கூட போனோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த கேஸ் எல்லாம் அப்படியே போடுங்க, ஸ்டேஷன்ல வேலை செய்யற மத்தவங்க பார்த்துப்பாங்க, இந்த கேஸ் தான் ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு, நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நம்ம ஹீரோடைய சீஃபும் இங்க இருந்து கிளம்புறாங்க. கார்ல போயிட்டே இருக்கும் போது, சார் அந்த கேஸோடைய ஃபைல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா, இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, என்ன மாதிரியான எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பெருசா அதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற இதுலாம் கிடையாது, நம்ம நேரா போவோம், என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், நம்மளால கலெக்ட் பண்ண முடிஞ்ச எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு நம்ம வார்டு கிளம்பி வந்துடலாம், அந்த கிராமத்திலாம் போயிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானும் பேசிட்டு இருக்காரு இந்த சீஃப். இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இன்ஸ்பெக்டருடைய வீட்டுல ஏதோ பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை அலக்கானும், அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்
பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவரும் பார்ட்டில இருந்து வேக வேகமா வராரு. அந்த கேஸ் உடைய ஃபைல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது வீட்ல ஒரு முக்கியமான பார்ட்டி அதை முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வேற என் பொண்டாட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு இந்த ஃபைலை வச்சுக்கோங்க, நாளைக்கு காலைல மற்ற விஷயம்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு காலைல 8 மணிக்கெல்லாம் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்துருங்க, அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னது 8 மணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அந்த போலீஸ் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அந்த சீஃபும் இந்த லோக்கல்லயே வந்துட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த கேஸ் ஃபைல படிக்கும் போது எந்த டைம்ல எந்த லொகேஷன்ல ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. அதை தவிர ஏதோ ஒரு கிறிஸ்டியன் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஊருடைய சர்ச் ஃபாதர், அதுக்கப்புறம் எந்த லேண்ட்ல அந்த டெட் பாடி கிடைச்சதோ அந்த லேண்டுடைய ஓனரும் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்காங்க. இதை தவிர ஒரு இழவும் இந்த ரிப்போர்ட்ல எழுதவே இல்லை. இதெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீஃப் கிட்ட சொல்லி புலம்பும் போது இங்க பாரு, அவனுங்க என்ன விஷயம்லாம் எழுதுனானுங்க எழுதல அப்படின்லாம் பார்க்காத, நாளைக்கு காலைல எந்திரிச்சு கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன விஷயமாச்சோ எல்லாமே பக்காவா நோட் பண்ணி சப்மிட் பண்ணு, நம்ம கிளம்பி போறோம், இங்கெல்லாம் என்னால ஸ்டே பண்ணவே முடியல, ஒரே கொசுக்கடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஏதாவது எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியுமா, இந்த டெட் பாடி இங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் டீமோட வராரு. இது வரைக்கும் நீங்க என்னதான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நல்லா எழுதுனீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த டெட் பாடியை யாரு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க ஒருத்தன் கக்காப்போ வந்திருக்கான், அவன் தான் பார்த்திருக்கான், அவன் கண்டிப்பா இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அவனை அமுச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை பார்க்கணும் விசாரிக்கணும் வர சொல்லுங்க அப்படின்னு போது ஆனா சார் அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல நீ வர சொல்லியா நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல எதுக்காக இந்த சர்ச் உடைய ஃபாதர் பேரும் அதுக்கப்புறம் இந்த லேண்ட் உடைய ஓனர் பேரும் இருக்கு, இவங்க எதுக்காக கொலை பண்ண போறாங்க, மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மோட்டிவ்லாம் ஒண்ணுமே தெரியல, அந்த டெட் பாடியை வச்சு கண்டிப்பா ஒரு கிறிஸ்டியன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண. அது மட்டும் இல்லாம இந்த லேண்ட் உடைய ஓனர் இருக்கான் இல்லையா, இவன் சரியான பைத்தியம் பிடிச்சவன், எப்ப பார்த்தாலும் ஆட்டை பலி கொடுக்குறேன் அதை பலி கொடுக்குறேன் இதை பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். மேபி அவன் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யாரியா நீ, உன்னெல்லாம் யாரியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கோணி இருக்கும், இதை எதுக்காக பிளட் டெஸ்ட்டுக்கும் ஃபாரன்சிக்கும் அனுப்பாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது என்ன கோணி மூட்டை, இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது விளங்குச்சுப்போ இந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு போலி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காரு. சரி உங்களுக்கு ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல ஃபுட் பிரிண்ட் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல, கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு பொதுமக்கள்லாம் வந்துட்டாங்க, அந்த மாதிரி எதையும் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த டெட் பாடியை முதல்ல பார்த்த அந்த கக்கா போன நபரை கூட்டிட்டு வராங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் போது அன்னைக்கு காலைல ஒரு 5-5:30 மணி இருக்கும், அப்பதான் பாத்ரூம் போக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் உங்க வீட்டுல டாய்லெட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரி காலங்காத்தால என் பொண்டாட்டி கக்கூசுக்குள்ள போனேன் அப்படின்னா 4 மணி நேரம் வெளியவே வரமாட்டா, உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு போன் நோண்டிக்கிட்டே இருப்பா, அதான் ரொம்ப அர்ஜென்ட்டா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்தேன், இல்லைன்னா இந்த பிரச்சனையில நான் மாட்டிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ காலையில இங்க வந்த இல்லையா, வரும்போது யாரையாவது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நவதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா இந்த நவதீப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள், இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, அந்த வீட்டுல பல வருஷமா இந்த நவதீப் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அந்த பெரிய பணக்காரருடைய வலது கை மாதிரி அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அந்த பணக்காரனை காமிக்கிறாங்க. இந்த ஆளு சரியான சைக்கோ போல மக்களே, அந்த வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தெரியறான், அவன் ரொம்ப அடிபட்டு அப்படியே தவழ்ந்துட்டே இருக்கும் போது என்ன தங்கம் பயப்படுற, பயப்படாத பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு பயங்கர கொடூரமா கொலை பண்றான் அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அப்படின்னா இவன் தான் கொலைகாரன் போல. இவன் அந்த குட்டி பையனை கொலை பண்ணிட்டு வெளியே வர அங்க அப்படியே நவதீப் போறான். நவதீப் கிட்ட சொல்லி நீ ஒழுங்கா போயிட்டு அந்த டெட் பாடியை கிளியர் பண்ணு, புதைக்க முடியல அப்படின்னா எங்கேயாச்சும் தூக்கிட்டு போயிட்டு போட்டு வா, ஆனா யாரு கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னும் போது ஐயா நம்ம வீட்டுல இருக்க பேக்யார்டு முழுக்க ஒரே புணங்களா இருக்கு, கண்டிப்பா அங்க புதைக்க முடியாது, வேற எங்க தான் புதைக்கட்டும், வேற எங்கேயாச்சும் தூக்கி போட்டா கண்டிப்பா மக்கள் பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு குளத்தை மீன் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த குளத்துல கல்லை கட்டி உள்ளுக்குள்ள போடு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சீஃபுக்கு கால் பண்ணி சார் நீங்க எங்க சார் இருக்கீங்க, இவங்க யாரும் எனக்கு கோஆபரேட்டிவ் பண்ண மாட்டாங்க, நான் ஒண்ணு கேட்டா நானே வியந்து போற மாதிரி அவங்க ஒரு ஆன்சர் பண்றாங்க, தயவு செஞ்சு ஸ்பாட்டுக்கு உடனே கிளம்பி வாங்க, நீங்க சொன்னாதான் இவங்க கேட்பாங்க போல அப்படின்னு சொல்லும் போது யாரையா நீ தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராரு. இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த சைக்கோவுடைய வீட்டுல தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு கதவை தட்டும் போது அந்த நவதீப் தான் வந்து ஓபன்
பண்றான். எங்கடா அந்த சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவனை பிடிச்சி செமையா பொழந்து நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எங்கடா கடைசியா காணாம போன குழந்தை, எல்லா குழந்தைங்களையும் நீ தான் கொலை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ நான் யாரையும் கொலை பண்ணல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே இந்த வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது இந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஆள் ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு பையன் நின்னுகிட்டு இருக்கான். அந்த பையன் நாயை பார்த்து பயப்படும் போது நீ கிட்ட வா, உனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது இதே ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவும் டீமும் போயிட்டாங்க. டே சைக்கோ பயலே, அந்த குட்டி பையனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த குட்டி பையனை ஓரமா விடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டும் போது யாரியா நீங்களா, எதுக்காகயா என் வீட்டுக்குள்ள வந்தீங்க, இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ முதல்ல எங்க கூட கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம். அப்படின்னா நீங்க தான் இந்த சின்ன குழந்தைங்க எல்லாரையும் கடத்தி கொலை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது நான் கொலை பண்றானா, நான் ஏன் கொலை பண்ணோம், என்ன கைது பண்ண போறீங்க அப்படின்னா வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வாரண்ட் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கைது பண்ணி கூட்டிட்டு ஸ்டேஷன் போறாங்க. இப்போ ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு இந்த சைக்கோவை நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. யார் அந்த பையன், எப்படி அந்த வீட்டுக்கு வந்தான், மத்த பசங்களெல்லாம் எப்படி எங்க வச்சு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது நான் கொலை பண்றேனா, என்ன பார்த்தா உங்களுக்கு கொலைகார மாதிரியா தெரியுது, அந்த பையன் அடிக்கடிக்க விளையாடுறேன், நாய் கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவான். நீங்க வேணா அந்த பையனுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நீ பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படின்னு போது இப்ப அப்படியே அந்த பையனுடைய அம்மா வராங்க. எங்க யாருங்க நீங்களாம் உண்மையிலேயே போலீஸா, எதுக்காக தேவையே இல்லாம ஸ்டேஷனுக்கு என் பையனை கூட்டிட்டு வந்தீங்க, அடிக்கடிக்கு ஐயா வீட்டுக்கு என் பையன் விளையாட போவான், இன்னைக்கும் அதே போலதான் விளையாட போயிருக்கான், அதுக்காக எதுக்காக ஐயாவையும் என் பையனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க, நீங்களாம் போலீஸ் வேலைக்கு லாய்க்கி கிடையாது, என் பையன் பயந்து போயிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக அங்க ஒரு நீல கலர் வாட்டர் கேன் இருக்கும். இந்தாட தம்பி இந்த வாட்டர் கேனையும் கையோட கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்கும் போது அது ஒன்னும் என் பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. ஐயோ அப்படின்னா நம்ம தான் தெரியாம இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்பயாச்சும் ஓகேவா, நான் இங்கிருந்து கிளம்பலாமா, நான் போயிட்டு உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல ஐயா தெய்வமே அந்த மாதிரி எதுவும் பண்றாதீங்க, ஏதோ அவரு தெரியாம பண்ணிட்டாரு, அவரை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கும் போது நான் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ண போறேன், முதல்ல நீங்க யாரு, இது வரைக்கும் இந்த ஊர்ல நான் உங்களை பார்த்ததே கிடையாது, இந்த ஊர்ல இருக்க எல்லா போலீஸும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ரெண்டு பேரும் கொல்கத்தால இருந்து வந்திருக்காங்க, கிரைம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும் போது நான் உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏதோ தப்பு நடந்து போச்சு, இதுக்கப்புறமாச்சு தீர விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ இங்க இருந்து கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறமா இந்த லோக்கல் போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். உன்னால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கூட யாரு மேலேச்சு பழி போட பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போறான். அடுத்து சீஃப் வந்து இங்க பாரு, உன்னால மானமே போச்சு, உன்னால குற்றவாளியை பிடிக்க முடியல அப்படின்னா கூட அசிங்கப்படுத்தாம இரு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்றதா இருந்தாலும் என்னுடைய அப்ரூவல் இல்லாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவரு ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு காட்டுக்குள்ள போறாரு. அங்கிள் இந்த காட்டுக்குள்ள ஐஸ்கிரீம் கடையே கிடையாது, என்ன கூட்டிட்டு போயிட்டு எங்க வாங்கி கொடுப்பீங்க, நான் வீட்டுக்கு போறேன், என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல வாடா உனக்கு வாங்கி தரேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வலுக்கட்டாயமா காட்டுக்குள்ள தூக்கிட்டு போக இந்த விஷயத்த ஒரு பையன் பாக்குறான். ஊர் மக்கள் தான் சவுண்ட் கேட்டு அந்த ஆளை துரத்தி பிடிக்கிறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த உண்மையான கொலைகாரனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சீஃபும் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த நபர்கிட்ட விசாரிக்கிறாரு. இது வரைக்கும் காணாம போன எல்லா பசங்களையும் நீ தான் கொலை பண்ணியா, இப்ப அந்த பசங்களாம் எங்க, அட்லீஸ்ட் டெட் பாடியாச்சு எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் என் மாமியார் சத்தியமா நான் யாரையும் கொலையே பண்ணல, அந்த பையனை சும்மா காட்டுக்குள்ள தூக்கிட்டு போனேன், போலீஸ் என்ன கூட்டிட்டு வந்து பொலன்னு பொழந்தாங்க, செம்மடிச்சாங்க, வலி தாங்க முடியாம அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆமாங்கய்யா அப்படின்னு சொன்னேன், மத்தபடி நான் யாரையும் கொலையே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னா எதுக்காக அந்த குட்டி பையனை காட்டுக்குள்ள தூக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு சின்ன பசங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதான் அந்த பையனை காட்டுக்குள்ள தூக்கிட்டு போனேன், அவனுடைய மென்மையான ஸ்கின், அவனுடைய உடம்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ண தூக்கிட்டு போயிருக்கான். அடங்கொய்யாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவன் அந்த சைக்கோவே கிடையாது, இவன் வேற விதமான சைக்கோ மக்களே. இந்த விஷயத்தை வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி இவன் பீடோஃபைல், அதாவது இவன் வந்துட்டு மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கான், இவனுக்கு சின்ன பசங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த பசங்களை தூக்கிட்டு போயிட்டு நாசம் பண்றான், ஆனா இவன் கண்டிப்பா கொலைகாரனே கிடையாது, இது வேற கேஸ், அந்த கொலை கேஸ் அது வேற கேஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆளு செம்மையா சிரிக்கிறாரு. இங்க பாருங்க, உங்களால உண்மையான கொலைகாரனை பிடிக்க முடியல, நாங்க அந்த கொலைகாரனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில பேசிக்கிட்டு இருக்கீங்களா, முதல்ல இங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ ஏயா புரிஞ்சுக்க மாட்டேன், இவன் வேற கேஸ் அது வேற கேஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ சார், அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யோ நீ என்ன விஷயம் யோசிக்கிறியோ அதையே ரிப்போர்ட்டா ஃபைல் பண்ணிக்கோ, நாங்க இந்த ஸ்டேஷன் இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் அங்கிருந்து கிளம்ப, சார் ஏன் சார் நீங்களும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு பின்னாடி போறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி வீட்டுல அந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. வேலைக்காரனை போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. டெட் பாடியை கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் மறைச்சு வச்சுட்டு வாடா அப்படின்னா, எதுக்காக தூக்கி கட்டி வச்சுட்டு வந்த, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்த, என்ன மாட்டி விட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாமி நான் உங்களை மாட்டி விட பாப்பனா, ஆக்சுவலா நீங்க கொலை பண்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு அந்த குளத்துக்குள்ள போடலாம் அப்படின்னு தான் போனேன். போற வழியில அந்த டெட் பாடியை பார்க்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெறி அதிகமாச்சு. அந்த டெட் பாடியோடைய தலைய துண்டா கட் பண்ணி எடுத்து அப்புறம் அந்த டெட் பாடியை அந்த கொம்புல கட்டி வைக்கும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. அந்த சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. நான் அப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீயும் நானும் ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கோம், நீ கவலைப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது, உன்னை நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்துட்டு வேலையெல்லாம் பார்ப்போம், எல்லா கொலைகளையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இவங்க அப்படியே கார்ல போறாங்க. போற வழியில ஒரு சின்ன குட்டி பையனை பாக்குறாங்க. இந்த பையனை ரொம்ப தூரமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்பதான் இந்த பையன் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த பையனை கூப்பிட்டு ஏதோ பேச்சு கொடுக்குற மாதிரி இந்த பையனுடைய மூக்குல மயக்க மருந்து வச்சு இவனை மயக்கமாக்கி காருடைய பின்னாடி பக்கமா போட்டுட்டு கிளம்புறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு கண்ணாடிக்காரன் வீடியோவா ரெக்கார்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோடைய சீஃபும் சேர்ந்துட்டு அவ்வளவுதான் இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, நம்ம கிளம்பி கொல்கத்தா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போற வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ண நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சார் இப்போ சரியாகுமானே தெரியல, டயர் ரொம்ப பஞ்சர் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஜாக்கி இல்ல அப்படின்னு சொல்லும் போது, டே இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டியா, உன்னை போயிட்டு கூட கூட்டு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஃபும் புலம்பிட்டே நிற்கும் போது அந்த பக்கம் ஒரு கார் வருது. அது அந்த சைக்கோடைய காரு. அந்த காரை நிப்பாட்டும் போது ரெண்டு பேருமே செமையா ஷாக் ஆகுறாங்க. உள்ளுக்குள்ள அந்த பையன் வேற இருக்கான். சார் நீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃபே பேச ஆரம்பிக்கும் போது, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, இந்த பக்கம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க கிளம்பி கொல்கத்தா போயிட்டு இருக்கோம், வந்த வேலை முடிஞ்சு போச்சு, ஆனா கார்ல போகும்போது கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அந்த டயரை மாத்தி இப்ப எனக்கு ஜாக்கி வேணும், உங்ககிட்ட ஜாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜாக்கி இல்ல அப்படின்னு சொல்றாரு. சார் செக் பண்ணாமலே சொல்றீங்க, ஒரு வாட்டி எனக்காக செக் பண்ணி பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, இல்ல நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நாங்களும் தான் அவசரமா போயிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு நடந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணாம போயிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ போயிட்டு ஜாக்கி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்லும் போது வேலைக்காரன் பின்னாடி போறான். நம்ம சீஃபும் பின்னாடி போறாரு. டிக்கியை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்படியே முழிச்சுக்கிட்டே நிக்கிறான். ஏன்னா டிக்கிக்குள்ளதான் அந்த குட்டி பையன் இருக்கான் மயக்க நிலையில. இந்த போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா இந்த ஆளை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கன்னோட வெளியே வரும்போது அவங்க கரெக்டா அந்த டிக்கியை ஓபன் பண்றாங்க. இதே டைம்ல அங்க வந்த ஹீரோ, சார் வண்டியை சரி பண்ணிட்டேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம சீஃப் உடைய ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சீஃபுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஃபேமிலி இருந்திருக்கு. சீஃப் உடைய பையன், சீஃப் உடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேர பையன். பேரன் அப்படின்னா சீஃபுக்கு உசுறு போல எப்பயுமே பேரன் கூடயே விளையாடிட்டு இருக்காரு. இவ்வளோ ஏன் பேரன் கன் எடுங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரிஜினல் கண்ணை தூக்கி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மருமக பார்த்துட்டு செமையா கோவப்படுறாங்க. ஏமாமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, கண்ணை வச்சுலாம் எதுக்கு விளையாட்டு காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை திட்டி அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. சைக்கோவும் சைக்கோடைய வேலைக்காரனும் அந்த குட்டி பையனை கடத்தி கொண்டு போயிட்டு இந்த சைக்கோ அடிச்சு அந்த குட்டி பையனை கொலை பண்றாரு. அந்த குட்டி பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இந்த டெட் பாடியை பக்காவா கட் பண்ணி வை, மனுஷ கறியை நம்ம நாய் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மத்த எதையும் சாப்பிடவே மாட்டேங்குது, நம்மளும் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயும் ஹீரோடைய சீஃபையும் காமிக்கிறாங்க. இவங்க கமிஷனர் கிட்ட போயிட்டு என்ன விஷயம் ஆச்சோ அதை சொல்ல ட்ரை பண்ணும்போது கமிஷனர் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. அங்க நடந்த எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க தான் போயிட்டு ஒழுங்கா வேலை பார்க்கல அப்படின்னா அந்த லோக்கல் போலீஸையும் வேலை பார்க்க விடாம தடுத்திருக்கீங்க, இந்த கேஸையே திசை திருப்ப பார்த்திருக்கீங்க, நீங்க ரெண்டு பேருமே என்ன ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டீங்க, முக்கியமா நீ, உனக்குலாம் இந்த பேய் கேஸ் தான் கரெக்டா இருக்கும் போல, நீ போயிட்டு அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது, சார் ஆக்சுவலா அங்க நடந்த விஷயமே வேற, அது ரெண்டுமே வேற வேற கேஸ், அந்த லோக்கல் போலீஸ் தான் போட்டு குழப்பிக்கிறாரு அப்படின்னா நீங்களும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, சார் நீங்க கூட இருந்து எல்லாமே பாத்தீங்க இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னும் போது சீஃப் அமைதியா இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நடுவுல ஒரு சீன்ல ஒரு கண்ணாடிக்கார பையன் இந்த சைக்கோவும் வேலைக்காரனும் சேர்ந்துட்டு ஒரு குட்டி பையனை கடத்திட்டு வராங்க அப்படின்ற விஷயத்த வீடியோவா ரெக்கார்ட் பண்ணாம பாத்தீங்களா, அவன் நேரா வந்து சைக்கோவை மீட் பண்றான். உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன் அதை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அதை பார்த்து
பார்த்துட்டு சைக்கோ செமையா ஷாக் ஆகுறான். வேலைக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கயிறோட பின்னாடி போயிட்டு நிற்கும் போது நான் இங்க இருந்து உயிரோட போல அப்படின்னா இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா பப்ளிஷ் ஆயிரும், அந்த மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்க என்ன எதுவுமே பண்ண முடியாது, ஒழுங்கா என்னுடைய டிமாண்டை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ கேட்கும் போது எனக்கு பணம்லாம் முக்கியமே கிடையாது, நீங்க கொலை பண்ணுவீங்க இல்லையா, கொலை பண்ணும்போது என்னையும் கூட்டா சேர்த்துக்கோங்க, நீங்க கொலை பண்ணும்போது அந்த விஷயத்த நான் பார்த்து ரசிக்கணும், இங்க பாருங்க அதை சொல்லும் போதே கையெல்லாம் புல்லரிக்குது பாருங்க அப்படின்னு சொல்லும் போது யாரையா நீ எங்களுக்கு மேல இருக்க, நீ எதுக்காக நாங்க கொலை பண்ணும் போது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் நிறையவே சைக்கோ சம்பந்தப்பட்ட நாவல்லாம் படிச்சிருப்பான் போல, சைக்கோ சீரியல் கில்லர் நாவல்லாம், அதுல அந்த கொலைகாரங்களாம் எப்படி கொலை பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த ரசிச்சு அந்த ரைட்டர்லாம் எழுதிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்து பார்த்து அதெல்லாம் படிச்சு படிச்சு இவனுக்கு அந்த கொலையெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கான். இந்த ஊருக்குள்ள நிறைய சின்ன பசங்க காணாம போறாங்க, அதுவும் ஒரே ஏஜ்ல ஒரே பேட்டர்ன்ல ஸ்கூலுக்கு போறாங்க, போயிட்டு திரும்பி வரும்போது காணாம போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு சீரியல் கில்லருடைய வேலை தான். அந்த கொலைகாரனை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வரும்போது உங்களை கண்டுபிடிச்சேன், இந்த எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும், என்னை சேர்த்துக்கிறத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சைக்கோவும் சரி ஓகே இப்போ இங்க இருந்து கிளம்பு, நெக்ஸ்ட் டைம் கொலை பண்ணும்போது உனக்கு கால் பண்றேன், நீ கிளம்பி வந்து அந்த விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சத்தியமா அப்படின்னு சொல்ல அங்கிருந்து கிளம்பி போறான். இப்போ நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க, ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு, அந்த வீட்டுல ஒரு லேடிக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த புருஷங்காரன் அங்க இருந்து வெளியே தூக்கிட்டு போக சொல்றான், இந்த குழந்தைய கொண்டு போயிட்டு கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்றான், பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்த ஒரு குட்டி பையன் வெளியேந்து பார்த்து செமையா ஷாக் ஆகுறான். அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, சீஃப் நம்ம ஹீரோவை செமையா திட்டிட்டு இருப்பாரு, சீஃப் மட்டும் இல்லாம கமிஷனரும் நம்ம ஹீரோவை ஒரு உதவாக்கார, நீ வந்துட்டு உங்க அப்பாவுடைய ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வந்திருக்க, நீ இந்த வேலைக்கெல்லாம் சரியே பட்டு வரமாட்ட அப்படின்ற மாதிரி கலாச்சு விட்டுட்டு இருப்பாரு. இந்த விஷயம்லாம் யோசிச்சு செமையா காண்டாயிட்டு தம் அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வராங்க. இந்த படம் முழுக்க அங்க இங்கன்னு ஹீரோயினை காமிப்பாங்க, ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்டை காமிப்பாங்க, ஆனா அது எல்லாமே மொக்கையான சீனு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்ட. மக்களே உனக்கு என்னாச்சு, ஏன் கோவமா இருக்க, என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது இவர் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. நான் வந்துட்டு ஒரு உதவாக்கரையா, எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேனா அப்படின்னும் போது இங்க பாரு அந்த மாதிரிலாம் கிடையாது, உன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது, சீஃபை காமிக்கிறாங்க, சீஃப் உட்கார்ந்துட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு, நியூஸ்ல மறுபடியும் ஒரு பையன் காணாம போயிட்டான், இதுக்கு முன்னாடி 5 பேர் எப்படி காணாம போனாங்களோ அதே போலதான் இந்த குட்டி பையனும் காணாம போயிருக்கான், ஸ்கூலுக்கு போயிருக்கான், ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சு திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது காணாம போயிட்டு இருக்கான். இது வரைக்கும் காணாம போன 6 குழந்தைங்கள்ல ஒரே ஒரு குழந்தையுடைய முண்டத்தை மட்டும் போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போலீஸால கண்டே பிடிக்க முடியல. ஆனா யாரோ ஒரு நபரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த நியூஸை பார்க்க நம்மளுடைய பேரனும் ஊருக்கு வர போறான், அவன் வந்து அவனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால தாங்கிக்கவே முடியாது, அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. நேரா போயிட்டு அந்த கமிஷனரை மீட் பண்றாரு. கமிஷனருடைய வீட்டுல ஏதோ ஒரு பார்ட்டி போல, பார்ட்டி இருக்கு அப்படின்னு கூட நம்ம சீஃப் கிட்டயும் சரி ஹீரோ கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட்டும் பண்ணவே இல்லை, என்னப்பா சொல்லாம கொள்ளாம பார்ட்டிக்கு வந்திருக்க, உன்னை நான் தான் கூப்பிடவே இல்லையே அப்படின்னும் போது நான் ஒன்னும் பார்ட்டிக்கு வரல, இந்த கேஸை நாங்களே தனிப்பட்ட முறையில விசாரிக்கலான் இருக்கோம், நீங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்யா இது வரைக்கும் நீங்க பண்ண விஷயம்லாம் பத்தாதா, இன்னும் என் மானத்தை வாங்க போறீங்களா, இந்த கேஸ் வந்துட்டு ஏற்கனவே சிபிஐ கையில போயிடுச்சு, அந்த கேஸை லோக்கல் போலீஸும் சிபிஐயும் பார்த்துப்பாங்க, அந்த கேஸ்ல இதுக்கப்புறம் நீங்க தலையிடவே தேவையில்ல, போயிட்டு ஏற்கனவே பெண்டிங்ல இருக்க அந்த கேஸ் எல்லாம் முடிங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்பத்தி அமுச்சு விட்டுறாரு. இப்போ நேரா சீஃப் கிளம்பி நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஹீரோயிட்ட பேசலான்னு பார்க்கும்போது ஹீரோயினும் கோச்சுக்கிட்டு இருக்காரு, ஏயா இன்னமும் கோச்சுக்கிட்டு இருக்க, வாங்க போயிட்டு சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டு போறாங்க. இப்போ அப்படியே 3 பேரும் உட்கார்ந்துட்டு சாப்பிடும் போது உங்க ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானு, என்னுடைய மகன், மருமகள், எனக்கு ஒரு பேர குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ஆனா இப்போ நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் மத்தவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பையனுக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சி 3 பேரும் அங்க கிளம்பி போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்களாம், இப்பெல்லாம் நான் என் பேர குழந்தைய ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பேர குழந்தைய யோசிச்சு பார்க்கும் போது தான் இப்போ இறந்து போற அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு, இதுக்கப்புறமும் எந்த குழந்தையும் இறந்து போக கூடாது, அந்த சைக்கோவால கொலை செய்யப்படக்கூடாது அப்படின்னா உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன், நம்ம போயிட்டு இந்த கேஸை அன்அபிஷியலா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏன் போயிட்டு தேவையில்லாம இந்த கேஸை அன்அபிஷியலா விசாரிக்கணும், நீங்க போயிட்டு கமிஷனர் கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வேணா போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னும் போது அது எதுவுமே வேலைக்கே ஆகல, நான் போயிட்டு பேசி பார்த்தேன், அவர் பெர்மிஷன்லாம் கொடுக்க
மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம போயிட்டு விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்க அப்பாவுடைய உதவி தேவைப்படும். உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நம்ம அன்அபிஷியலா விசாரிக்க பெர்மிஷன் வாங்கி கொடுக்க சொல்லு அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் அப்பா கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, நம்ம வந்துட்டு சுயநலமா போயிட்டு சிபாரிசு கேட்கல, நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம், அந்த சின்ன குழந்தைங்களை பத்தி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் கால் பண்ணி பேசுறேன், இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ நேரா போயிட்டு அப்பாவை மீட் பண்ணி இந்த கேஸை நாங்க தனியா விசாரிக்க போறோம், அன்அபிஷியலா விசாரிக்க பெர்மிஷன் வேணும், எப்படியாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் எல்லாத்தையும் பேசி பெர்மிஷனும் வாங்கி கொடுக்குறாரு. உங்க கைக்கு அந்த கேஸோடைய ஃபைலும் வரும், அங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு உதவியும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சீஃபும் தேங்க்ஸ் சொல்றாங்க. அடுத்து அந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. கூட அல்லக்கை சைக்கோ சுத்திக்கிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு கை கால்லாம் நமன்னு இருக்கான். நம்ம யாரையாவது கொலை பண்ணோம் அப்படின்னும் போது டேய் பைத்தியம் முடிச்சு வெட்டிக்கிளி, இப்பெல்லாம் போலீஸ் செமையா உசாராயிட்டாங்க, எல்லா ஸ்கூல் வாசல்லையும் பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க, நம்மளால வந்துட்டு யாரையும் ஃபாலோ பண்ண முடியாது, எந்த குழந்தையும் கடத்த முடியாது, நானே செமையா கான்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ வந்து தொல்லை பண்ணாத, ஒழுங்கா போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாரு, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொலை பண்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த அல்லக்கை சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, இவன் கோச்சிட்டு காண்டா வெளியே கிளம்புறான். வெளியே போனவன் ஒரு குட்டி பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கான். டேய் எதுக்காகடா ஒரு குட்டி பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்க, பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை மயக்கப்படுத்தி படுக்க வைக்கும் போது அப்படின்னா நீங்க இந்த பொண்ணை கொலை பண்ண போறது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்காரன் கேட்கும் போது கொலை பண்ண போறது கிடையாது, நான் பெண் குழந்தைங்களை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஏங்க நீங்க கொலை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமா ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன், திடீர்னு கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன நியாயம், கொலை பண்ணுங்க நான் பார்க்கணும் அப்படின்னும் போது நீ வந்துட்டு தயாரா வந்திருக்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னுடைய பிரின்சிபலை மாத்திட்டு கொலை பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதையா இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் விட்டு வந்துருங்க, இந்த பொண்ணு சேஃபா வீட்டுக்கு போகணும், இந்த பொண்ணு மட்டும் சேஃபா வீட்டுக்கு போல அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னும் போது ஐயா அப்படின்னா நம்ம கொலை பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் கேட்கும் போது ஒழுங்கு மரியாதையா இந்த பொண்ணை கூட்டிட்டு போ, நீயும் கூடவே போடா கண்ணாடிக்காரா, கூடவே போயிட்டு ரெண்டு பேரும் சேஃபா இந்த பொண்ணை விட்டு வாங்க, இதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் வேலை அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல என் குட்டி பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா லோக்கல் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படி உங்க பொண்ணு காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பொண்ணு இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு என் கசினுடைய வீட்டுக்கு போனா நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்கூல் லீவு, நாளைக்கு காலைல நான் அப்படியே கிளம்பி போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு ஆளை காணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலைப்படாதீங்க தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய சீஃபும் கார் எடுத்துட்டு ஊர் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைக்கோ கண்ணில் மாட்டினா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா அந்த பணக்காரன் தான் சைக்கோவா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கான், அவன் நம்ம கையில மாட்டணும் அப்படின்னா நமக்கு எவிடன்ஸ் வேணும், நம்ம ஏதாவது பண்ணோம் அவன் கண்டிப்பா வந்து மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த சீஃபும் பேசிட்டே இருக்கும் போது சீஃப் வந்துட்டு நம்ம கிட்ட எவிடன்ஸே கிடையாது, அவன் எல்லா கொலையும் பக்காவா பண்ணிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ அந்த பணக்காரன் தான் கொலைகாரனா இருப்பானு தோணல அப்படின்னு சொல்லிட்டு சடகு போட்டுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல வேலைக்காரனும் கண்ணாடிக்காரனும் கார்ல வராங்க. உள்ளுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு இருக்கா, அவங்க போலீஸ பார்த்தோன்னே பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. கண்ணாடிக்காரன் தப்பிச்சு ஓடி போயிட்டான், கார் அங்கேயே நிக்குது. அந்த அல்லக்கை இருப்பான் பாத்தீங்களா வேலைக்காரன், அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடும் போது அவனும் தப்பிச்சு ஓடி போக பாக்குறான். பின்னாடியே சீஃப் குடி போதையில துரத்திக்கிட்டு வருவாரு மக்களே, ஆனா அவரால் ஓட முடியாம கீழே வந்துடுறாரு. அந்த ஆளை போயிட்டு பிடிக்கலாமா இல்ல இந்த ஆளை காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரி ஓகே சீஃபையே காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு சீஃபை காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆம்புலன்ஸுக்கு லோக்கல் போலீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்றாரு. எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த சீஃப் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு போல. நம்ம ஹீரோ அந்த இன்ஹேலரை கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு, அதை சுவாசிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு கொஞ்சமாச்சு நல்லா இருக்கு. இப்போ அந்த குட்டி பொண்ணு அந்த பணக்கார சைக்கோடைய காருக்குள்ளேயே மயக்க நிலையில இருந்திருப்பா. அந்த குட்டி பொண்ணை தூக்கி அம்மா பாட்ட கொடுக்குறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த வேலைக்காரனை ஹீரோ விரட்டிட்டு போனாரு பாத்தீங்களா, அவன் கழுத்துல ஒரு கயிறு மாட்டிக்கிட்டு இருப்பான். அந்த கயிறு கீழே விழுந்த விஷயத்த ஹீரோ நோட் பண்ணிருப்பாரு. இப்ப போயிட்டு அந்த கயிறு எடுக்கிறாரு. அடுத்து அந்த சைக்கோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. முதல்ல அந்த கண்ணாடிக்காரன் போலீஸ்க்கு பயந்துட்டு ஓடி வரான். என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டு இருப்போம், ஜஸ்ட் மிஸ்ட் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் அப்படின்னும் போது உன் கூட வந்தானே அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனும் தப்பிச்சு ஓடினா கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அவனும் ஓடி வரான். உன்னை போலீஸ் பார்த்தாங்களான்னு கேட்கும் போது இல்ல தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, நாளைக்கு காலைல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என் காரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன், ஏன்னா ஸ்பாட்லயே காரை விட்டு வந்துட்டீங்க இல்லையா, நான் ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்திக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சீஃபை காமிக்கிறாங்க. சீஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. சார் அந்த ஸ்பாட்ல இருந்து
அந்த சைக்கோடைய காரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், காருக்குள்ள தான் காணாம போன பொண்ணையும் கண்டுபிடிச்சோம், அதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான எவிடன்ஸ். அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ கூடவே ஒருத்தன் வேலைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவனை நான் நல்லாவே பார்த்தேன். அவங்க ஓடி போகும்போது பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவனுடைய கழுத்துல இருந்த கயிறு வந்துட்டு என் கையிலேயே மாட்டிச்சு. இப்ப அந்த கயிறையும் முக்கியமான எவிடன்ஸா நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்னு பாராட்டுறாரு. இப்போ வந்துட்டு அந்த காரை மட்டும் வச்சு அந்த கொலைகாரனை கைது பண்ண முடியாது, நம்ம நேரா போயிட்டு பேசும்போது காரு காணாம போயிடுச்சு, காரை யாரோ ஆட்டைய போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கதையை சொல்லி தப்பிக்க தான் பார்ப்பான். இது எல்லாத்தையும் தாண்டி எதுக்காக இவன் சின்ன பசங்களை மட்டும் கடத்தி கொலை பண்றான், எதை வச்சு இவங்க எல்லாரையும் கடத்திட்டு போறான், இவ்வளோ பேர் இருக்கும்போது கரெக்டா குறிப்பிட்டு இவங்களை மட்டும் ஏன் கடத்திட்டு போறான், பெண் குழந்தைங்களை எதுக்காக கடத்தி கொலை பண்ண மாட்டான், ஏன்னா கடைசியா பெண் குழந்தைய கடத்திட்டு போயிருக்கானுங்க, ஆனா அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாம கொண்டு வந்து போட்டு போயிட்டானுங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த சீஃபும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில தான் காணாம போயிருக்காங்க, ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு யாரெல்லாம் தனியா போறாங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த சைக்கோ கடத்தி கொண்டு போயிட்டு கொலை பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்லும்போது, இது மட்டும் இல்லாம வேற என்னமோ ஒரு காரணம் இருக்கு, அதை பார்க்கும்போது தான் இவன் மென்டலி பாதிக்கப்பட்டு இது பயங்கரமா வெறியாயிட்டு அதுக்கப்புறம் இந்த பசங்களை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்றான்னு நினைக்கிறேன், அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு வேட்டர் கேனை பார்த்திருப்பாரு. இந்த வேட்டர் கேனை கொண்டு போடா தம்பி அப்படின்னு சொல்லும் போது அந்த குட்டி பையனுடைய அம்மா இது என் பையனுடைய வேட்டர் கேனே இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேட்டர் கேன் எப்படி அந்த சைக்கோடைய வீட்டுக்கு போச்சு, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு இதுக்கு முன்னாடி அந்த சைக்கோவை இங்க கூட்டு வரும்போது ஒரு வேட்டர் கேன் இங்க இருந்துச்சு, அந்த ப்ளூ கலர் வேட்டர் கேன் இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் சீஃபும் கிளம்பி போயிட்டு அந்த சைக்கோவை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அவர் நாய் கூட விளையாடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி நாங்க உங்களை கைது பண்றோம், எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, உங்ககிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னா நாய் ரொம்ப ரொம்ப பயப்படும், நாயை தனியா விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது முதல்ல வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு தனியா ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் கூடவே ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பானே நவதீப், அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேத்து நைட்டு ஏதோ அவசர வேலை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காரை வாங்கிட்டு கிளம்புனா அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியல, காணாம போயிட்டான் அப்படின்னும் போது உனக்கு அந்த நவதீப்பை பத்தி தெரியுமா, அந்த நவதீப் தன்னுடைய கிராமத்துல 3 பேரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான், அவனை போலீஸ் தேடி இருக்காங்க, அப்படி இருக்கும் போது நீ எப்படி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த, உனக்கு நவதீப்பை எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சின்ன பையனா இருக்கும் போது என்னுடைய அப்பா கிட்ட நவதீப்போடைய அப்பா ஒர்க் பண்ணாரு, அப்பயே நானும் நவதீப்பும் கொஞ்சம் விளையாடுவோம், எனக்கான வேலையெல்லாம் நவதீப் செய்வான், அதுக்கப்புறம் ஏதோ முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க, எனக்கும் பல பிரச்சனைகள் பல சம்பவங்கள் நடந்து நான் இந்த மாதிரி வந்துட்டேன், திடீர்னு ஒரு நாள் என்னை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, எனக்கு வந்துட்டு வாழ வழியே தெரியல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்காரனா வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு குடும்பம் குட்டின்னு எதுவுமே கிடையாதா, கல்யாணமே ஆகலையான்னு கேட்கும் போது நான் கல்யாணமே பண்ணிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உங்க அப்பா அம்மா என்ன விஷயமானாங்க, உங்களுக்கு வந்துட்டு 4 தங்கச்சிங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அவங்களாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அப்பா அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, நான் சின்ன பையனா இருக்கும் போது எனக்கு தங்கச்சிங்க பிறந்தாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரியும், ஆனா எங்க போனாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரியல, அப்பாவும் சொல்லவே இல்ல, அந்த அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுனால தங்கச்சிங்க எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வராரு. அந்த குட்டி பையனுடைய கழுத்துல ப்ளூ கலர் வாட்டர் கனியும் மாட்டி கூட்டிட்டு வராரு. சார் உங்க பேர பையன் ஊர்ல இருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டும் போது ஆக்சுவலா இந்த குட்டி பையன் நம்ம சீஃப் உடைய பேர பையன்லாம் கிடையாது, சும்மா நம்ம ஹீரோ போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸ்கூல் ட்ரெஸ் போட்ட இந்த ப்ளூ கலர் வாட்டர் கேன் மாட்டப்பட்ட குழந்தைங்க மட்டும்தான் காணாம போயிருப்பாங்க, இந்த குழந்தைய பார்க்கும்போது இவன் எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்காரு. டே தம்பி நீ பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா ஒரு மாதிரி வியர்டா பண்ண ஆரம்பிக்கிறான், இந்த வேட்சிக்கனை உறிஞ்சி குடிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான், அந்த வேட்சிக்கனையே குருவன்னு பாக்குறான். சோ இந்த மாதிரி இருக்கிற சின்ன குழந்தைங்களை மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இந்த சைக்கோ கடத்தி கொலை பண்றான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோவும் சீஃபும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸுமே கிடையாது, அந்த காரை வந்துட்டு என் வேலைக்கார தூக்கிட்டு போனா வேலைக்காரனையும் ஆளக்கானும் காரையும் ஆளக்கானும் நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பல்ட்டி அடிச்சுட்டான். சரி ஓகே இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க வேலைக்காரனை கண்டுபிடிச்சா நாங்களே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த ஆளு போனதுக்கு அப்புறமா அந்த லோக்கல் போலீஸ் கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு இன்ஃபார்மரை வச்சு இந்த ஆள் எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரான் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கண்காணிங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது லோக்கல் போலீஸும் ஒரு இன்ஃபார்மரை வச்சு இந்த சைக்கோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இன்ஃபார்மர் இந்த லோக்கல் போலீஸுக்கு வீட்லயே கிடையாது,
கிடையாது, எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டாரு போல, இப்போ வீடு அபாண்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அந்த கண்ணாடிக்காரனும் வேலைக்காரனும் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்ப அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த கண்ணாடிக்காரனும் நவதீப்பும் வந்ததுக்கு அப்புறமா நீ 2 பேரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும் போது நவதீப்புடைய கழுத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறை காணும் அப்படின்ற விஷயத்த இந்த சைக்கோ நோட் பண்றான். உன்னுடைய கழுத்துல இந்த கயிறுங்க அதை போலீஸ்காரங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்ப நான் எங்க போவேன், என்ன வந்துட்டு எங்கேயும் அனுப்பாதீங்க, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னும் போது உன்னை காப்பாத்த ட்ரை பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் மாட்டிக்கு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொறுமையா போயிட்டு நவதீப்ப கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு டேய் கண்ணாடி, இதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட்டிவா யாராவது வேணும், இப்போ வந்துட்டு இவனும் இறந்து போயிட்டான், இவன் இல்ல அப்படின்னா வேற யாருமே எனக்கு சப்போர்ட்டிவா கிடையாது, நீ எனக்கு சப்போர்ட் ஆயிரு, அசிஸ்டன்ட் ஆயிரு, நீயும் நானும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி கொலைகள்லாம் பண்ணலாம், என்னுடைய நாய் வந்துட்டு மனுஷக்கறி மட்டும்தான் தின்னும், நீ போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு இது இருக்கும் அந்த பாத்திரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது கண்ணாடிக்காரனும் உள்ளுக்குள்ள போறான், ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றான். உள்ளுக்குள்ள பேஷன் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த பேஷன் முழுக்க சின்ன பசங்களுடைய கறியா இருக்கு. அந்த கறிக்கு நடுவுல இருந்து ஒரு சின்ன பையனுடைய விரல் எடுத்து பார்த்துட்டு பயந்துட்டு கண்ணாடிக்காரங்க இருந்து ஓடுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க ரியல் டைம்ல. இப்ப இந்த வீட்ல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இதை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஏதாவது தேடி கண்டுபிடிக்கலாம், ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு தேடிக்கிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு பெருசா ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா அந்த சைக்கோ வீட்ல ஒரு நாய் வளர்த்தாரு பாத்தீங்களா, அந்த நாய் ஓடி வந்து இவங்களை கடிக்க ட்ரை பண்ணும்போது இவங்க அப்படியே ஷூட் பண்ணி அந்த நாயை கொலை பண்ணிடுறாங்க. இதே டைம்ல அந்த சைக்கோ எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சைக்கோ நம்ம ஹீரோ யாரு, ஹீரோக்கு ஃபேமிலி இருக்கா, ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் கலெக்ட் பண்றான். நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சீஃபுக்கு யார் இருக்கா, ஃபேமிலி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான். அடுத்து ஒரு குட்டி பையனை ஃபாலோ பண்ணி அவனை கடத்தி கொண்டு போயிட்டு கொலை பண்ணி அந்த டெட் பாடியை இந்த சீஃபுடைய வாசல்ல தொங்க விட்டு வைக்கும் போது சீஃப் இந்த விஷயத்தை பார்த்துட்டு மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு, ரொம்ப பயந்தே போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ, சீஃப், நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த கேஸ்ல வேற ஏதாவது கண்டுபிடிச்சியா, அந்த கொலைகாரன் எப்படி என் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த குட்டி பையனுடைய டெட் பாடியை தொங்க விட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டோரை உடைச்ச மாதிரிலாம் தெரியல, டூப்ளிகேட் கீயை யூஸ் பண்ணிருக்கான் போல, இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க, அவன் எங்க போனா அப்படின்னே தெரியல, கூடிய சீக்கிரமே தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அடுத்து அந்த சைக்கோ கண்ணாடிக்காரனுக்கு கால் பண்ணி நீ ஒரு கொலையை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்ன இல்லையா, நீ கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லும் போது இந்த கண்ணாடிக்காரனும் கிளம்பி ஒரு பாழடைஞ்ச பில்டிங்க்கு போறான். அங்க இந்த சைக்கோ ஒரு பையனை மயக்கப்படுத்தி படுக்க வச்சிருக்கான். இந்த கண்ணாடிக்காரன் பார்த்தோன்னே சுத்தியில தூக்கி ஓங்கி அடி அடின்னு அடிச்சு அந்த குட்டி பையனை கொலை பண்ணிட்டு இப்போ உனக்கு ஓகேவா, சந்தோஷமா, இந்த கொலையை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா நிம்மதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த கண்ணாடிக்காரனுடைய மண்டையிலுமே ஓங்கி ஒரே போடு. இப்போ இந்த கண்ணாடிக்காரனை இழுத்துட்டு போயிட்டு ஒரு ஓரமா போட்டு அங்க ஒரு கன்னையும் போட்டு இந்த கொலைகாரன் இங்க இருந்து கிளம்புறான். சைக்கோ போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்றான். இந்த மாதிரி யாரோ ஒரு குட்டி பையனை தூக்கிட்டு போயிட்டு இந்த பாழஞ்சு போன வீட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ற விஷயத்த நான் பார்த்தேன், நீங்க அங்க போனீங்க அப்படின்னா கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது போலீஸும் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போனா குட்டி பையன் இறந்து கிடக்குறான். பக்கத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்காரன் கன்னோட வர விஷயத்த போலீஸ் பார்த்துட்டு இவன் கன்னு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. அடுத்து போலீஸ் கமிஷனர் வந்துட்டு பிரஸ் மீட் வச்சு நாங்க வந்துட்டு உண்மையான கொலைகாரனை ஷூட் பண்ணி புடிச்சிட்டோம், வேற வழியே இல்லாம அவனை கொலை பண்ண வேண்டியதா போயிடுச்சு, அவன் போலீஸை நோக்கி கன்னை காமிச்சதுனால போலீஸ் வந்துட்டு தற்காப்புக்காக அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, இவன் தான் உண்மையான கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இத நியூஸ்ல வந்துட்டு நம்ம சீஃபும் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம சீஃப் நேரா போயிட்டு அந்த சைக்கோவை மீட் பண்ணி என்ன மன்னிச்சுக்கோங்க, அன்னைக்கு வேற வழியே இல்லாம உங்க நாய் ஓடி வரும்போது நான் தான் ஷூட் பண்ணிட்டேன், நான் வேணுமத்துக்குனே ஷூட் பண்ணல, ஒரு தற்காப்புக்காக தெரியாம ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல, மனுஷங்க வந்துட்டு தப்பு பண்ணுவாங்க, மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம், பரவாயில்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது சீஃபும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சீஃபோடைய ஃபேமிலி அமெரிக்கால இருந்து வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு வராங்க. அவங்கள போயிட்டு பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு குடிகாரன் லாரியை ஓட்டிட்டு வந்து லைட்டா ஸ்கிராச் போட்டுட்டான், லைட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ சீஃப் இறங்கி செமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம சீஃபோடைய பையன் கால் பண்றாரு, நாங்க வேற ஒரு கார் பிடிச்சி வந்துகிட்டு இருக்கோம், நீங்க நேரா வீட்டுக்காச்சும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண பார்த்தா கார்காரன் சடனா காரை பிரேக் அடிக்கிறாரு. யார் நீ ஏன் பிரேக் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பார்த்தா அந்த டிரைவர் வேற யாரும் கிடையாது, சைக்கோ தான் மக்களே. சாரி மேடம், நாய் ஒன்னு குறுக்கால போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ பார்த்து பொறுமையா வண்டி ஓட்டு, விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவனும் ஆன் பண்ணி விட்டு ஏதோ ஒரு மாஸ்க தூக்கி மாட்டான். என்ன விஷயம்னு பார்த்தா ஏசிக்குள்ள இருந்து என்னமோ புகை மாதிரி வருது, அந்த புகையால இங்க இருக்கிற எல்லாரும் மயங்கிடுறாங்க. இவங்க 3 பேரையும் சைக்கோ கடத்திட்டு போயிடுறான். இப்போ இந்த சீஃப்
இருக்காரு பாத்தீங்களா, இவர் வெயிட் பண்ணி பாக்குறாரு, கால் பண்ணி பாக்குறாரு, 3 பேரும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க ஒரு பெரிய போலீஸ் டீமே இவங்க 3 பேரையும் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சைக்கோ 3 பேரையும் எங்கேயோ கடத்தி கொண்டு போயிருக்கான். ஒரு இடத்துல அந்த குட்டி பையனை மட்டும் அடைச்சு வச்சுட்டு அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோக்கும் சீஃப்க்கும் அமுச்சு வைக்கும் போது 2 பேரும் செமையா ஷாக் ஆகுறாங்க. இப்போ அந்த நம்பரை வச்சு அது எந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு நம்ம சீஃப் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. யோ தனியா போகாதையா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற ஒரு கார்ல பின்னாடியே போறாரு. போற வழியில கமிஷனருக்கு கால் பண்ணி நாங்க வந்துட்டு அந்த சைக்கோ எங்க இவங்க 3 பேரையும் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம், இந்த ஸ்பாட்டுக்கு பேக்கப் டீம் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ முதல்ல சீஃப் தான் அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அது வந்துட்டு கோல்டு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்கு. சீஃப் போனதுக்கு அப்புறமா ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு சார் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக அந்த சைக்கோ ஸ்கூல் பையன் மாதிரி ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வாட்டர் கேன்லாம் கழுத்துல மாட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த சைக்கோ இங்கதான் மக்கள் எங்கேயோ இருக்கான், ஸ்பீக்கர் மூலியமா பேசிக்கிட்டு இருக்கான். டே ஹீரோ, இங்க பாரு, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அந்த ஆளுடைய குடும்பத்தையும் தான் பழி வாங்க போறேன். உன்னுடைய அபார்ட்மெண்ட்ல உன் கேர்ள் ஃப்ரெண்டு தனியா இருக்கா, இப்போ நீ போன அப்படின்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது கேர்ள் ஃப்ரெண்டை விட இவங்களை காப்பாற்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை தேடும் போது நம்ம சீஃபும் தேடிக்கிட்டு இருக்காரு. சீஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய பையனையும் மருமகளையும் கண்டுபிடிக்கிறாரு. அவங்க மயக்கத்துல இருக்காங்களா இல்ல இறந்து கிடக்குறாங்களான்னு தெரியல. ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள அந்த குட்டி பையனை வந்துட்டு இந்த சைக்கோ அடைச்சு வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள ஏதோ புகையா வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் சீஃபும் சேர்ந்துட்டு அந்த கண்ணாடியை உடைக்கலாம், ஷூட் பண்ணியாச்சும் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒண்ணுமே பண்ணவே முடியல. கீ இருந்தா மட்டும்தான் இந்த கண்ணாடி கதவை ஓபன் பண்ண முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சீஃபும் எங்கடா அந்த சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம சீஃபுக்கு ஆஸ்துமா இருக்கு பாத்தீங்களா, அதனாலேயே இந்த புகையெல்லாம் சுவாசிச்சு மூச்சு விட முடியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாகறாரு. இதே டைம்ல சைக்கோ சில பல டைலாக்லாம் பேசிட்டு இந்த சீஃப் கிட்ட வரும்போது இவர் கன்னு கொண்டு வந்திருப்பாரு. அந்த கன்னை வச்சு இந்த சைக்கோவை ஷூட் பண்றாரு. அந்த சைக்கோ இறந்து போயிட்டான். கன் சவுண்ட் கேட்டு ஹீரோ ஓடி வந்து பார்க்கும்போது சீஃப் கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருக்காரு. சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னை பத்தி கவலைப்படாத, அங்க அந்த சைக்கோ உழுந்து கிடக்குறான், அவனை ஷூட் பண்ணிட்டேன், அவங்க கிட்ட தான் கீ இருக்கும், கீயை கொண்டு வந்து என் பேர பிள்ளைய காப்பாத்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு பாக்குறாரு. எங்கெங்கயோ செக் பண்ணி பாக்குறாரு. அப்புறம் வேட்ரி கேனுக்குள்ள அந்த சாவி இருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு சாவியை கொண்டு வந்து அந்த குட்டி பையனை காப்பாத்துறாரு. இப்போ பேக்கப் டீம் ஆம்புலன்ஸ்லாம் வழக்கம் போல லேட்டா வராங்க. இவங்க எல்லாரையும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா சீஃபால பேரனை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது, பையனையோ மருமகளையோ காப்பாற்றவே முடியல, அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ நான் போயிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது நல்ல வேலையா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல, நல்லா இருக்கா. இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்றாங்க. 6 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாரு. கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்றாரு. கல்யாணத்துக்கு சீஃபை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணும்போது சீஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேர பிள்ளைய நல்லாவே பாத்துக்கிறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சு வைக்கிறாரு. நம்ம ஹீரோ கால் பண்ணி நீங்க கிளம்பி என்னுடைய கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாரு. அப்படியே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எதுக்காக இந்த சைக்கோ சின்ன குழந்தைங்களை மட்டும், முக்கியமா ஆண் குழந்தைங்களை மட்டும் கடத்தி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த சைக்கோ ஒரு 8-9 வயசு இருக்கும் போதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும். பிறக்கிற எல்லா பெண் குழந்தைங்களையும் அப்பா வந்துட்டு கொலை பண்ணிட்டு இருப்பாரு. அதை கண்ணால பார்த்திருப்பான். அதை பார்த்து சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு இருப்பான். சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம தன்னை போலவே இந்த டைம்ல வந்துட்டு யாரையாவது பார்த்தா அப்படின்னா, அதாவது ஒரு 7-8 வயசுல நல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த வேட்ரிகன்லாம் மாட்டிட்டு யாரையாவது பார்த்தா அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சைக்கோத்தனம் வெளியே வருது. அந்த சின்ன வயசு கேரக்டர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நீ கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடும்போது அப்பதான் மக்களே இந்த சைக்கோ கொலை பண்றான். இப்போ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.